நம்ம நாவல் மரத்தில் முதல் அறுவடைங்க. இது ஜம்பு நாவல். அட்டகாசமான ருசியாக இருக்குங்க. நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க பழமெல்லாம். இதுதான் இந்த வருஷம் நம்மளுக்கு நாவல் வந்து முதல் அறுவடைங்க. எப்பவுமே உழைக்கிறவன் தான் முதல்ல சாப்பிடணுமாமா. நீ சாப்பிட்டு நீங்க உழைக்கலையா? உழைப்பு தான் அதிகம். நான் நாய் மாதிரி வேணும் உழைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு தான் அதனாலதானே. சரி சரி. நான் இந்த மாதிரி உழைக்கிறதுனா காவல் காக்குறதுன்னு சூப்பரா நிறைய பழம் பழுத்திருக்குதுங்க இந்த வாட்டி. எக்கச்சக்கமா பழுத்துக்குதுங்க. ஒரு கீழே மல்ல பூரா உளுந்து கிடக்குது. இன்னைக்கு எடுத்துற வேண்டியதாங்க. ஏன் சொல்லி ஒரு சீலை ஒன்று இப்படி பிடிச்சிட்டு ஆட்டணும்னா நான் மரத்து மேலே ஏறி ஆட்டுறேன். மரத்து மேலே ஏறுறீங்களா? இல்லைன்னு கொக்கி வச்சு ஆட்டலாம். உன்ற ஐடியாவே சூப்பர் ஐடியா தான். சரி, ஒரு பழம் சாப்பிட்றேன். நான் பார்த்துட்டே இருக்க முடியாது. இது இல்லாமல் நாட்டு லாவல் 2 மரம் இருக்குதுங்க. அதுலேயும் வெள்ள இப்போ தான் அது இன்னும் பழுக்கல, பிஞ்சு பூவாக இருக்குதுங்க. ஆமாம், பாருங்க நாவல் பழம் பறிக்கிறதுக்கு எங்கள் சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க. எங்கள் அக்கா மருமகன், எங்கள் மகன், பேத்தி 2 பேர் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு நாவல் பழம் பறிக்க போகிறோம். இன்னைக்கு பேத்தி நிலானி தான் இங்கே. ஆமாம், நிலானி பாப்பா, சிவானி. ஆமாம், பாருங்க சின்ன வயசில் மீன் பிடிக்கிற போகிறதுக்கு இப்படி தான் சேலை எடுத்துகிட்டு போய் ஒரு சேலையோ வேட்டியோ எடுத்துகிட்டு போய் தண்ணிக்குள்ளே மீன் பிடிப்போம். ஒரு பக்கம் இருந்து ஓட்டிட்டு வர்றது மீனை. அப்புறம் கடைசியில் மீன்கள்லாம் உள்ளே வந்துச்சுன்னா துவைக்கிறது. அது மாதிரி இன்னைக்கு நாவல் பழம் பிடிக்க போகிறோம். அதுதான் கொடுத்துறேன். என்ன பழம் விழுகிறதுக்கு பதில் காய் விழுகுதாட்டக்குது. இன்னும் 2 துணி பிடிக்க மாட்டேங்குது. சூப்பராக விழுகுது பாருங்க. ஆஹா, நிறைய படுத்துருக்கு. ஆமாங்க, இந்த வாட்டி தான் நிறைய பழம் படுத்துக்குது. அதனால தான் நாங்கள் வந்து வேறு குச்சியில் மாட்டலாமா? இத்தனை நாளாக காய் இல்லாமல் இருந்ததுங்க. வேறு ஒரு கோடை ஒன்று ஓட்டுட்டேன். பாருங்க, அந்த சீலை அகலம் பத்திலிங்களா, கீழையே உழுகுது. அதனால வேற எடுத்துட்டு வந்துட்டேன். இதில் பிடிக்க போகிறோம். ஒரு வளை கீழே விழுகக்கூடாது. ஒரு வளை கீழே விழுகாம அடிக்கணும். சரி. அதாவது குச்சி வச்சு ஆட்டுறதா என்ற வேலை. அது கீழே விழுகிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. ஆமாம், பாருங்க பாருங்க, இந்த பக்கம் நிறைய இருக்குது. இந்த பக்கம் இந்த பக்கம் முதல் விழுகிறது பிஞ்செல்லாம் விழுகுது. அதுக்கப்புறம் தான் பழம் விழுக மாட்டேங்குது. இங்கே வந்துருக்கு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இந்த பக்கத்துல அடுக்கு வாய் திறந்துருக்கா வாய்க்கு. பழத்தோட இங்கே வந்துருங்க. இங்கே வாங்க பாருங்க, எத்தனை நாவல் பழம் வந்துருச்சு பாருங்க. இந்த பேத்திகளுக்கு ஊட்டி விடுற சுகமே தனிதானுங்க. அப்புறம் பேத்திகளுக்கு ஊட்டி விட்டு சும்மா விடக்கூடாதுங்க. அந்த பாதியை பிடுங்கி நாம் சாப்பிட்றணும். அப்பதான் ருசியாக இருக்குது பாருங்க. பார்க்கறது பாரு.
என்ன பண்ணுறாங்க ஆத்தா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற அப்படி. ஆ ஆ சூப்பர். சாமி இந்தா காட்டு காட்டு. நல்லா இருக்குதா? இந்த இது சாப்பிடு ஃபுல்லாக. நல்லா இல்லையா? ஐயா கொடுத்தா நல்லா இருக்காதா? இந்தா தங்கச்சி சாப்பிட்டு. சாமி ஐயா கொண்டு ஊட்டி விடு. பழமா, அது நல்ல பழமா. குட்டி பழமா. இந்த வாட்டி கறிப்பழாங்க கிளைக்கு 2 காய் 3 காய் கொத்து கொத்தா எப்படி பிடிச்சிருக்குதுன்னு பாருங்க. நிறையா கறிப்பழா வந்துருச்சு. இன்னைக்கு உரம்பரக்காரருக்கெல்லாம் இன்னைக்கு கறிப்பழா குழம்பு தான். கறிப்பழா பிரியாணி எல்லாம் போட போகிறேன். உரம்பரை வந்தால் தான் கறிப்பழா பிரியாணி கிடைக்கும். வா ஒரு உங்களுக்கு சும்மா சும்மா ஓட்டு என்ன பண்ணுறது. சரி இல்லானே இது பொறிச்சிடலாம் சாமி. சரி கேட்ச் பிடிக்கிறியா? கேட்சு பாரு. ஐயாப்பா எத்த பெரிய காய் இருக்குதுன்னு வருது. 2 காய் வந்தாச்சா? இங்கேயே இதுலயே கையிலேயே முறிக்கலாங்களே. எதுல பாருங்க இங்க இருக்குது பாருங்க. அதெல்லாம் பிஞ்சு இல்லையா? இதுதான் கணக்கா இருக்கு. ஓ அப்படியா? ஆமா சரி நீ சொன்ன சரியாத்தான் இருக்கு. இங்க பாருங்க இதுல கையிலேயே எடுத்துது 3 காய் ஒட்டுக்கா. இதெல்லாம் பெருசாத்தானே இருக்குது பாருங்க. இல்லானே இது நீ போய் சாமி. இல்லை சரி வாக்கல இது அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி திருப்போனேன். அடுத்தது இங்கே வா இது பொரிக்கலாமா? அடுத்தது பால் வடி. இதை கொண்டு போய் குழம்பு வைக்க சூப்பராக இருக்குது. பிரியாணி செய்ய உடனே சொல்லிடுவா அப்படியே. அக்கா இந்தாங்கக்கா பண்ணாங்க இதில் கொண்டு போய் சரி என்ற வீட்டுக்காரம்மாள் கேட்டுங்க. நான் சொன்னேன்னா அப்புறம் தப்பா போய். அவங்க சமையல்ல ஸ்பெஷலிஸ்ட். ஸ்பெஷலிஸ்டா? நிறைய ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால தோசை சுட்டு போட்டிருக்குது. வகை வகையா தோசை, வகை வகையா சட்னி. அது இன்னைக்கு மறக்க முடிய மாட்டேங்குது. சரி பாருங்க பேத்தி வாட்டர் ஆப்பிள் கொடுக்குறா அப்படியாமா. வைக்கல் இழுத்து கொடுத்துட்றாங்க. ஓ இங்க இங்க பாருங்க. இங்க ஒரு பேத்தி மரத்தில் ஏறிட்டா இங்க பாருங்க ஒரு கொத்து சூப்பரா. இந்த ஸ்கூல் லீவ்லாம் வந்துங்க இப்படி மரம் ஏறி குரங்கா மாறி பழம் பிடுங்கி அப்படியே சாப்பிட்ற சுகம் இருக்குது. 8ஆவது ஆட்டாக்குது. இழுத்தோம்னா முறிஞ்சு எடுக்க வேண்டாம். இன்னும் 2 வளம் இருக்குது. கொண்டாக்கா கொண்டா இந்த சமி. அதுலயே இன்னொரு கையில் அந்த கை என்னது? அந்த கையெடு. ஒன்று இது அம்மாள் கொடுத்துடலாமா? இந்த சாமி ஆத்தாக்கு வேண்டாம் மாமா. உனக்கு தான் வேணுமா? கொடுத்து அவங்க வேணுமாமா கொடுத்துருக்க. அங்கே ஒரு குரங்கு பாரு. அதான் குரங்கு பாரு. குரங்கு குட்டி வருங்க. நிலானி குட்டி. சரி இந்த பழத்தையும் பாருங்க பார்க்கல. ஐயோ இது இங்க வாங்க. அது நானே பிடிக்கணும்னே. நிலாடி பொறுக்கிறதுக்கு போனா பாருங்க இங்க ஒரு வாட்டர் ஆப்பிள். வேற வாட்டர் ஆப்பிள் இது பாருங்க அழகா சூப்பரா எபிசோடு வந்துருச்சு. இதுல இந்த வாட்டர் ஆப்பிள் இந்த ஒரே ஒரு பழம் தான் இருக்குது. யாருக்கு வேணும் இந்த வாட்டர் ஆப்பிள்? இந்த சாமி உங்க உட்காலுக்கு கொடுத்துரு. இந்த சரி இந்த வாட்டர் ஆப்பிள் எடுத்து செல்வி ஒரு விளையாட்டு இருக்குது. இப்போ இந்த விளையாட்டு பார்த்துக்கோ. இலானே இங்கே வா சாமி. நல்லா இருக்குதா? குச்சி கல் அடிச்சு போடாதீங்க கொண்டாங்க. இதை பிச்சை எடுத்துட்டு வந்தீங்களா? அப்படியா? அது நீ பக்கத்தில் நின்னால நம்மளுக்கு மூளையே வேலை செய்யறது இல்லை. நல்லா இருக்குதா? சரி சரி மகன் எப்படி நீங்க பண்ணி பார்க்குறேன். நைஸா இருக்குது.
இந்தாங்க பழம். சரி செருப்பு போட்டுக்கோ. நீ போகிற இடத்துல செருப்பு போட்டு வந்து அப்புறம் கடைசியில் எங்கே வீட்டில் தேடுவேன். சரி, ஆயத்திப்பூ பறிச்சு எடுத்துக்கலாங்க இன்னைக்கு. ஆயத்திப்பூ நிறைய வந்துருக்குதுங்க. பாரு. ஏன் செல்வி, மருமகளேன்னு கூப்பிட்றது கரெக்டா, பேர் சொல்லி கூப்பிட்றது கரெக்டா, இல்லை சாமி கண்ணுன்னு கூப்பிட்டு கரெக்டா? சரி உங்கள் உட்கால கேட்டுக்கலாமா? அனுபவம் இருக்குங்களா? ஆமாம், நம்மளுக்கு அனுபவம் பத்தாது. எந்த வார்த்தையை சொல்லி கூப்பிட்டா மருமக கோச்சிக்காமல் இருப்பாங்க? போடு சாமி. அதுதான் கரெக்டு. சந்தியா சொன்ன மாதிரி மருமக்குமார்களை பொறுத்து, அவங்களுடைய மனோநிலை, அவங்க மனோநிலை பொறுத்து எது கரெக்டுன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. சரி, நாம் சாமி கண்ணுன்னு கூப்பிட்டுக்கலாம். இல்லைங்க, கிட்டத்தட்ட தோட்டத்தில் எல்லா மாமரத்துலேயும் மாம்பழம் முடிஞ்சதுங்க. மாங்காயெல்லாம் பொறிச்சு மரங்களை கவாத்து கூட பண்ணியாச்சு. இந்த ஒரு மரத்தில் மட்டும் ஒரு 4-5 காய் இருக்குது. பேத்தி வந்திருக்கிற நேரம் கடைசி அறுவடைங்கிறது. சீசன் இடு சாமி. எங்கே சாமி? இதா? சரி, தெரிஞ்சதெல்லாம் பொறிச்சிடலாம். அந்த பக்கம் இருக்குது பாருங்க. எங்கே சாமி? ஸ்கூல் லீவ்லைங்க இப்போ பேரம்பேத்திகள்லாம் வந்தாங்கன்னா இது மாதிரி சுக்குட்டி செடிகள்லாம் இருக்குது. அந்த சுக்குட்டி செடியில் பாருங்க, இதை இப்படி அவங்களே பொறிச்சு அவங்களே வாயில் ஓட்டாங்கன்னா நல்ல ஆரோக்கியமான மருந்து மாச்சுங்க. அது மத்தியான சாப்பாடு இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி நாவல் பழம், சுக்குட்டி பழம், இளநீ இது எல்லாம் சாப்பிட்டு மத்தியானம் படுத்து தூங்கிட வேண்டியதுதான். அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிலெல்லாம் ஆடிட்டுங்க பழங்கிழமெல்லாம் பொறிச்சிட்டு இப்படி நிழலில் வந்து உட்காந்து அப்படி ஓய்வு எடுத்தா என்ன சுகம் தெரியுங்களா? வெயிலோட அருமை நிழல் தெரியுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நிழலில் இப்போ அனுபவிக்கிறாங்க. ஆமாம், எல்நிலம் லா நினோங்கிறாங்க. எந்த நினம் வந்தாலுமே எங்களை பாதிக்காது. ஏன் பாதிக்காது? எல்லாம் மரமாக இருக்குது. மரத்துக்கு தண்ணி வேணும்ல ப்ரோ. மரம் ஓரளவுக்கு ஜமாளிச்சுக்கு. அதுக்கு அடிக்கடி ஏதோ வருண பகவான் மழை குடிச்சிருவார். பாருங்க, இது வந்து நாங்கள் வழக்கமாக நோனி பழம் தான் சொல்லுவோங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரம்மாவோட அக்கா வந்து கரெக்டாக நுணாதானங்குது அப்படின்ச்சு. அவங்க கண்டுபிடிச்ச நிலைங்க அவங்களுக்கு இப்போ பேத்தி 5-6 பழத்தை பொறிச்சு பரிசாக கொடுக்க போகிறாளுங்க. ஆத்தாள் கொடுத்துரு. அப்புறம் ஜூஸ் போட்டு நாங்கள் எல்லோரும் குடிச்சுக்கோங்க. பரிசா ஆத்தாளுக்கு, ஜூஸ் எங்களுக்கு மறுபடியும். ஏன் சாமி அங்கே இருக்குதா? சரி, அதை பொறி நீ பொறி. தோபியாம்மா பாரு, சீத்தாப்பழம் எனக்கு பேத்திக்கு பறிச்சு தர போகிறேன். இந்த சாமி சீத்தாப்பழம் 6 சீத்தாப்பழம் வந்துருச்சுங்க. இதில் கள்ளிப்பூச்சி வேறு வந்துடுது, வேற எடுத்துக்கலாம். வேறு இதெல்லாம் பழுத்துருச்சு. அது எப்படி நான் பொறிச்சா எனக்கு நல்ல பழமாவே கிடைக்குது? ஆமாம்மா, நீங்கள் பொறிச்சது பூரா நல்ல பழம் தான். நீ கள்ளிப்பூச்சி இருக்கிற பழமாவே தேடி தேடி நீங்கள் எனக்குன்னா கள்ளிப்பூச்சி ஊட்டி விட்டுருக்கீங்களே டக்கு பாரு. சரி, இதெல்லாம் இப்படி போடு சாமி. அப்புறம் எல்லாம் கழிக்கலாம். இங்கே சித்தாப்பழம். என்ன பழம் சாமி? சித்தாப்பழம். மேலே இருக்குது பாரு. ஏன் செல்வி, மழலை மொழியே அழகுதான். ஆமாம், இது என்ன பழம் சாமி? என்ன பழம்? இந்த பொறி இந்த இது 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 சித்தாப்பழம். மேலே இருக்குது வருஷ கொக்கியில் தான் இருக்கு. இப்படி போடு இப்படி. ஒரு மருமக ஹைட்டாக இருக்கிறதுனால ஒரு வசதி வேறு.
ம் போடு. கூடக்காரருங்க கண்ணம்மா கீழே விழுந்துடாத. வா. எங்க? ஓ ஆமாம் 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 சாமி. இது என்ன பழம் இது? வருது இங்கே இருக்குது வருது. இது இப்போ இந்த இது 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 பாருங்க பேத்திகளுக்கு நீ எப்படி தான் 2 நாளில் பழுத்துருங்க. நாளைக்கும் கொஞ்சம் பழுத்துரு, நாளானைக்கும் கொஞ்சம் பழுத்துரு. அப்படியே வச்சு சாப்பிடலாம். ஏன் சாமி இது பிடிக்குமா உனக்கு? உனக்கு பிடிக்குமா? சித்தாப்பழம் பிடிக்குமா? பிடிக்குமா? பிடிக்குமாமா. இது யாருக்கு இந்த பழம்? இது ஆத்தாள் கொடுத்துடலாமா? ஆத்தாள் கொடுத்துடலாம். வேண்டாம் மாமா. சாமி எடுத்துட்டு வா சாமி. தூக்கு கண்ணு, தூக்கு சாமி. இங்கே தூக்கு. எடு வைக்கலாம். எடு. குட்டியா? உன்னை மாதிரியே குட்டியாக இருக்குது. நீயும் குட்டி, அதுவும் குட்டி. இந்தா இது குட்டி. இது நீ பெரிய பொண்ணு, அதனால உனக்கு பெரிய கை. சரி போகலாமா? போய் இளநீ போட்டு குடிக்கலாமா? சரி வாங்க வா. அப்படியே ஒரு கைப்பிடி பிரண்டை மறுத்து எடுத்துட்டேங்க. இங்கே வருங்க, ஸ்டார் ஃப்ரூட்டோட பூ வருது. சூப்பராக வந்துருக்குது. செமையாக இருக்குது. பூ வளர்க்கறக்கு ஆசையாக இருக்குது. ஆயிடுச்சா? வெயிலெல்லாம் ஒரு ரவுண்டு போட்டு காட்டுக்குள்ளே வந்து அப்படியே ஒரு ஆளுக்கு ஒரு இளநீ வெட்டி குடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் கொஞ்சம் நேரம் வெயிலில் நிழலில் உட்காந்தாச்சுங்க. இளநீ குடித்தாங்க சாமி. இளநீ தண்ணி வேண்டாமா? கொடுத்துரு. இது யாருக்கு? பாப்பாக்கு அப்படியே குடிக்கிறியா? சொம்பளை ஊற்றி கொடுத்துடலாமா? அதில் ஊற்றிடு சாமி. வாட்டர் கேன்ல அப்படி கொடுத்து பாருங்க குடிக்கிறாளான்னு. வா இந்த குடி வா. இந்த தண்ணி இந்தா அதில் ஊற்றி அந்த தண்ணி வேணுமாமா? இந்த சாமி. இப்படியெல்லாம் ஒரு தோட்டத்துடைய சுகத்தை அனுபவிக்கணுங்க ஒவ்வொருத்தருமே. எல்லா விடுமுறை கொண்டாட்டங்கள்லையுமே முத்தாய்ப்பாக இருக்கிறது தண்ணி தொட்டியில் இறங்கி விளையாடுறது தான். நம்ம என்ன இளநீ குடித்தாலுமே, காட்டுக்குள்ளே நடைபயணம் போயிட்டு இருந்தாலும், பறவைகளை பார்த்தாலுமே, பூச்சிகளை பார்த்தாலுமே, அதை எல்லாம் தாண்டி கடைசியில் காட்டுக்குள்ளேயே இருக்கிற சில பழங்களெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டு கடைசியில் வந்து தண்ணி தொட்டிக்குள்ளே இறங்கி ஒரு குளியல் போட்டால் தான் அந்த விடுமுறை அப்படிங்கிறது நிறைவாக இருக்குது. கடைசியாக இன்றைக்கி எங்கள் பேத்திகளெலாம் கூப்பிட்டு வந்து இன்றைக்கி விடுமுறையினுடைய கடைசி தான் தண்ணி தொட்டி குளியல். இப்போ தண்ணி தொட்டி குளியலில் எங்கள் பேத்தியை தூக்கி உள்ளே டமால்னு தூக்கி உள்ளே வீச போகிறேன். நீச்சல் தெரியும். ஆமாம், நீச்சல் தெரியாதாம்மா. இவங்க அப்பா நம்மளால பயந்துட்டு இருக்கிறாங்க. இதை தூக்கிக்கு அப்படி போட்டு என்ன பண்ணுறது? அதனால தான் 2 பேர் 2 ஆமாம், 2 பேர் தயாராக நிற்கிறாங்க. சரி போட்டுலாமா சாமி? சாப்பாடு பாரு, அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு வெங்காயம் முடிச்சிருக்கிறாங்க. ஆமாம். இது கத்தாழை முட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கத்தாழை முட்டையை வச்சு தான் எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் நீச்சல் பள்ளி பழகுதுங்க. அப்புறம் சோரப்புடைன்னு சொல்லுவாங்க. அதுவும் கிராமங்களில் அதிகமாக நீச்சல் பழக பயன்பட்டுச்சு. இப்போது மாறி போய் நிறைய என்னென்ன வந்துருக்கு சாமி? டியூப்பெல்லாம் வந்துருச்சு. இருந்தாலுமே நம்ம இந்த பொருளையும் நீச்சல் பழகலாம். சரியா? சரி நிலானி, நான் ஃபர்ஸ்ட் நான் குதிச்சுக்கிறேன். செகண்ட் நீ தான். உங்கள் ஒப்பாவோட கணக்கை சேர்த்துக்கூடாது. சரி உங்க ரெண்டு நான் வர்றேன் இப்போ. சரியா? ரெடியா இரு. சரியா? தைரியமா போ. உனக்கு நல்லா தெரியும் நீச்சல் ஆல்ரெடி. நல்லாலாம் தெரியாது கொஞ்சம். எப்படி பாதுகாப்பா நிக்கிறேன்னு.
அப்பா இப்போ நீங்க இப்போ நீ உள்ளே போறியா? வேணாம். உள்ளே போயிட்டு இருக்கிற இல்லை இப்போ எனக்கு பிடிக்கலையே. உள்ளே போயிட்டியா? சரி. உருளை கட்டி இறக்கி விட்டாங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு பயம் இருக்கு. அப்புறம் ஒரே நாளில் உருளை இல்லாமல் இறங்கிடுவாங்க. அப்புறம் அவங்களே நீச்சல் பழகிடுவாங்க. சரி. அது அது தேவையில்லை. அது ஒரு டிஸ்டர்பப்பாக இருக்குது இந்த இடத்துக்கு. சரி, இப்போ என்ன பண்ணுறோம்னாமோ அங்கே போகிறோம். சரியா? வா போதுவா, நீ நினைக்கிறவா. இங்கே வாதி நான் தான். நீ ஸ்டூடெண்ட்டா வாதியாரா? யார் நீச்சல் பழகி கொடுக்குறது? போதும் போதும் திரும்பிக்கலாம் போதும். பயப்படாத, தைரியமா இரு. அவ்வளோதாங்க பையங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எலெக்ஷனில் ஓட்டு போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ.